ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி நேற்று லைவில் சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று லைவ் வராதவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு டோர்னமெண்ட் இது செய்கிறாங்க. தமிழ்நாடு ரெப்ரசன்ட் நீங்கள் பண்ணலாம் இந்த இது ஆடினா. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி கேலோ இண்டியா இருக்குல்ல, கேலோ இண்டியா வந்து பிஜிஎம்ஐ அப்புறம் இன்னும் 2-3 ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க. நான் என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்ககிட்ட ஒரு ஸ்குவாட் இருக்குதுன்னா நீங்கள் பிஜிஎம்ஐ ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டினா நீங்கள் சோலோன்னா வேறு கேம்ஸ் இருக்குது. சோலோ நீங்கள் தனியாகனா அதுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குது நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு அப்படியே பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச்சில் போயிட்டு யுனிவ் UNIV இந்த யுனிவன்ற ஆப் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு செகண்டில் ஒரு ஆப் வரும், யுனிவ்னு. ஸோ இந்த ஆப் தான், இந்த ஆப்பை பார்த்துக்கோங்க. இந்த ஆப் தான் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால நான் இப்போ ஸ்போர்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து இங்கே வந்து எத்தனை 10 கேம்ஸ் இருக்குது. பட் இந்த 10 கேம்ஸுமே இப்போ தமிழ்நாடுக்கு அவைலபிள் இல்லை. நம்ம தமிழ்நாடு ஒருவேளை ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை. ஒன்லி 4 கேம் தான் அவைலபிள் இருக்குது. பேட்டில் கிரவுண்டு மொபைல் இந்தியா, செஸ்ஸு, ஃபுட்பால் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த 4 கேம் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். மற்ற கேம் உங்களால் பண்ண முடியாது. மற்ற கேம் எல்லாமே மகாராஷ்டிராங்க பாருங்கள், இதெல்லாம் மகாராஷ்டிரா, இதுவும் மகாராஷ்டிரா. வேலரட்லாம் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை. இதுவும் மகாராஷ்டிரா, எல்லாமே மகாராஷ்டிரா தான். இங்கே பிறகு ஃபீஃபாவும் மகாராஷ்டிரா. இது வந்து நிறையா ஊரில் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை ஃபீஃபா. அதான் உண்மை. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் பேட்டில் கிரவுண்ட் இந்தியா, செஸ்ஸு, ஃபுட்பால் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பேட்டில் கிரவுண்ட் இந்தியா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற 3மே ரெஜிஸ்டர் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. மற்றதெல்லாமே சோலோ, நான் இப்போயே சொல்லிக்கிறேன். மற்றது எல்லாமே இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டு. இது ஒன்று மட்டும் தான் ஸ்குவாட் ஈவெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கா ஸ்போர்ட்ஸு ஓப்பன் சாம்பியன்ஷிப், ஓகேவா? உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு முதல்ல இதோட சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் 24th தான். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ இன்றைக்கே தான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் கேலோ இண்டியா மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட்டில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க தமிழ்நாடை. ஸோ இட்ஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, விட்றாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டா ரெஜிஸ்டர் ஃபார் த ஈவெண்ட் இருக்கா, ரெஜிஸ்டர் போங்க. ரெஜிஸ்டரை கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் டீம் நேம். ஒரு டீம் நேம் உங்கள்கிட்ட இருந்தால் அதை போல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேப்டன் நேம், கேப்டனோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். முக்கியமான ஒரு விஷயம், நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நீங்கள் 21 இயர்ஸ் கீழே இருக்கணும். அதை ஞாபகம் இருக்கணும். 21 இயர்ஸ் கீழே இருக்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 16 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியாவும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அவங்க டிஸ்கார்டில் வீடியோ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அதில் மாட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் 21 இயர்ஸ் கீழே 16 இயர்ஸ் மேலேனா மட்டும் இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேப்டனோட இன்ஃபர்மேஷன், கேப்டனோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து. நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இது பண்ணாலுமே டிஸ்கார்டில் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அப்போ மாட்டிப்பீங்க, உங்கள் மொத்த ஸ்குவாடையுமே பேன் பண்ணிடுவாங்க. யோசிச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் டீம் கேப்டனோட கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் இமெயில், உங்கள் ரெசிடெண்ட் அட்ரஸ்ஸு, ஆனால் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறமா என்ன டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் முக்கியமான விஷயம் தமிழ்நாடு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். தமிழ்நாடு தான் நீங்கள் பார்னாக இருக்கணும். அதாவது உங்களோட ரெசிடெண்ட் வந்து தமிழ்நாடாக இருக்கணும். நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வாழ்றீங்கன்றதுக்காக தான் இது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் செகண்ட் பிளேயரோட நேமு, அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ். நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட தேர்ட் பிளேயரோட டீட்டெயில்ஸ்.
நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோர்த் பிளேயரோட டீட்டெயில்ஸ். உங்கள்கிட்ட ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர் இருந்தால் நீங்கள் ஃபிஃப்த்து பிளேயர் டீட்டெயில்ஸ் கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்கள் மெயின் ஸ்குவாட்லேருந்து ஒருத்தர் வர முடியலன்னா அந்த சப்ஸ்டியூட்டை போட்டு நீங்கள் ஆடிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ரூல்ஸ் கூட காமிச்சிடுறேன். ஆல் பிளேயர் மஸ்ட் ஹேவ் அ ஏஜ் குரூப் ஆஃப் 16 to 21. Aadhaar card verification for all players is mandatory and will be done on Discord. ஓகேவா? நம்ம நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை முடித்த உடனேவே உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பாருங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். யூ ஹேவ் ரெஜிஸ்டர்ட், இந்த டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. நான் வந்து சோலோ பிளேயர். ஸோ எனக்கு வந்து ஸ்குவாட் இப்போதைக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து சோலோவாக ஃபுட்பாலில் எனக்கு கொஞ்சம் பழகம் இருக்குது. ஸோ நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்க போகிறேன். உங்களுக்கு பிஜிஎம்ஐயில் இது இருந்தால் நீங்கள் ட்ரை கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஃபுட்பால் நல்லா வரும்னா கொடுங்க. இல்லைனா செஸ்ஸு நல்லா வரும்னா கூட நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம்ஸ் இருக்குது, 4 கேம்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்குவாட் இல்லைன்னா மிச்சம் 3 கேமில் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வருதோ இல்லையோ, நீங்கள் ஒரு ப்ரோவோ இல்லையோ, ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் லக்கு உங்கள் அளவுக்கு யாரும் ஆடுறவங்க வரலன்னா நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணால் மெயின் விஷயம் உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். செகண்ட் விஷயம், தமிழ்நாடு மூலிமா உங்களுக்கு சில இதுவும் கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் ப்ளஸ்ஸு ஏதாச்சும் காசஸ் ஏதாச்சும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இது என்னென்னா 26, 27 வந்து உங்களுக்கு குவாலிஃபயர்ஸ் இருக்கும். அதை முடிச்சுட்டு 28th கிராண்ட் ஃபினாலே. நீங்கள் 26, 27 குவாலிஃபயர்ஸில் நீங்கள் மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிராண்ட் ஃபினாலே போயிடலாம். அந்த கிராண்ட் ஃபினாலேயில் நீங்கள் சிக்கன் டின்னர் அடிக்கணும். சிக்கன் டின்னர் அடிச்சிட்டிங்கன்னா யூ வில் ரெப்ரசன்ட் தி தமிழ்நாடு ஃபார் பிஜிஎம்ஐ ஸ்போர்ட்ஸ். அதுக்குன்னு இல்லை, மற்ற 3 கேமுமே அதே இது தான், ரூல்ஸ் எல்லாம் சேம் தான். 26, 27 குவாலிஃபயர்ஸ், 28 கிராண்ட் ஃபினாலே. ஆனால் 26 or 27 எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 19 to 24, முடிஞ்ச அளவுக்கு 24 பண்ணி வச்சுக்கோங்க. 24னா கரெக்டாக 24 பண்ணாதீங்க. 23 நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா ஒரு ஈவினிங் நைட்டு போல் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபயர்ஸ் 26 to 27 முடிஞ்ச அளவுக்கு உங்களை ட்ரை கொடுங்க. ஸோ யூ கேன் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் ஃபினாலே 28 அடிச்சிங்கன்னா நீங்கள் தான் பிஜிஎம்ஐ ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டிலேருந்து மொத்த இந்தியா கூடயும் நீங்கள் இது பண்ணுவீங்க, ஃபைட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் ஜெயிச்சிங்கன்னா யூ வில் பி கேலோ இண்டியாஸ் டைட்டில் ஸ்போர்ட்ஸில். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம தமிழ்நாடு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து கொண்டு வராங்க ஸ்போர்ட்ஸ்க்காக. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் போக முடியாது, என்னோட ஸ்குவாட் இல்லை. அதனால் ஸ்குவாட் இருக்க யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் இருக்குது, போகலாமாடா என்னன்னு கேளுங்க. போயிட்டு டைட்டில் அடிக்க முடிஞ்சாடிங்க. ஆல் தி பெஸ்ட்.